ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்க வைபவத்திலே மாசி திருப்பள்ளியோட உற்சவத்தை பற்றி இப்பொழுது அனுபவிக்கலாம். மாசி மாதம் 9 நாட்கள் திருப்பள்ளியோட உற்சவம், அதாவது தெப்போற்சவம் நம்பெருமாளுக்கு கொண்டாடப்படுகிறது. இந்த உற்சவத்திலே தினந்தோறும் நம்பெருமாளுக்கு புறப்பாடு உண்டு. உத்தர வீதிகளிலே நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளுவார். இதிலே கடைசி 2 நாட்கள், 8ஆம் நாள் 9ஆம் நாள், இந்த 2 நாட்கள் மட்டும் சித்திரை திருவீதிகளிலே நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளுவார். இந்த உற்சவமானது தற்காலத்திலே திருக்கோயிலுக்கு மேற்கு பக்கத்திலே உள்ள ஒரு தெப்பக்குளத்திலே புஷ்கரணியிலே நடக்கிறது. முற்காலத்திலே, அதாவது எம்பெருமானார் காலம் வரை இந்த உற்சவமானது திருக்காவேரியிலேயே நடைபெற்று வந்ததாக தெரிகிறது. பிற்பாடு சூரநாராயண ஜீயர் காலத்திலே ஒரு முறை வெள்ளத்திலே இந்த தெப்பமானது நம்பெருமாள் எழுந்தருளியிருக்கும் பொழுதே அடித்து செல்லப்பட்டதாகவும், அந்த சமயத்திலே சூரநாராயண ஜீயர் அந்த தெப்பத்தை தன்னுடைய மந்திர சக்தியாலே இழுத்து நிறுத்தி நம்பெருமாளை ரட்சித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. சூரநாராயண ஜீயர் சக்கரத்தாழ்வாரிடத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டவர் என்று நமக்கு சரித்திரம் மூலமாக தெரிகிறது. அவர் அப்படி அந்த காரியத்தை பண்ணி அதற்கு பிறகு அவர் இங்கே நிர்வாகத்திலே இருந்த பொழுது பெரியவர்களிடத்திலே கலந்து பேசி இனி திருக்காவேரியிலே தெப்போற்சவம் வேண்டாம் என்று முடிவு பண்ணி இந்த தெப்போற்சவமானது இந்த திவிதேசத்திலே மேற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு தெப்பக்குளத்திலே நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டதாக நமக்கு தெரிகிறது. இதிலே 4ஆம் திருநாள் மாசி கருடன் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. மாசி கருடன் சேவிக்க பல இடங்களிலிருந்து வந்து பக்தர்கள் சேவிப்பார்கள். அதே போல 6ஆம் திருநாள் யானை வாகனம், அப்பொழுது உள் ஆண்டாள் சன்னதியிலே மாலை மாற்றல் நடக்கிறது. ஆண்டாள் நாச்சியாருடைய மாலை மாற்றல் நடக்கிறது. 7ஆம் திருநாள் வழக்கம் போல நெல்லளவை நடக்கிறது. 8ஆம் நாள் தெப்போற்சவம், அதாவது நம்பெருமாள் இந்த 8ஆம் நாளிலே தான் தெப்பத்திலே எழுந்தருளி அந்த தெப்ப குளத்திலே தெப்போற்சவம் அனுபவிப்பார். தெப்பம் கண்டுள்ள பிறகு மைய மண்டபம், அதாவது தெப்ப குளத்துக்கு நடுவிலே இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கே சற்று நேரம் இருந்துவிட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சித்திரை திருவீதிகள் வழியாக திருக்கோயிலை சென்று நம்பெருமாள் சேர்வார். அதே போல 9ஆம் நாள் மீண்டும் அந்த ஆஸ்தான மண்டபம், தெப்ப குளத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய மண்டபத்தை அடைந்து அங்கே திருமஞ்சனம் கண்டருளி அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சித்திரை திருவீதிகள் நம்பெருமாள் எழுந்தருளும் பொழுது அன்றைய தினம் பந்தக்காட்சி, நிறைய தீப்பந்தங்கள் நம்பெருமாள் முன்பு கொண்டு செல்லப்படும். அப்படி அது ஆச்சரியமான ஒரு சேவையாக இருக்கும். அதெல்லாம் முடிந்து துவஜஸ்தம்பத்துக்கு அருகிலே படிப்பு கண்டருளி நம்பெருமாள் தன்னுடைய மூலஸ்தானம் சென்று அடைவார். இது திருப்பள்ளியோட உற்சவத்தினுடைய அனுபவம். மாசி மாதம் 9 நாட்கள் நடக்கக்கூடிய உற்சவம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில்.org நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது. சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள் books.coil.org வலைத்தளத்தில் உள்ளன. இப்புத்தகங்களை வாங்க coil.org@gmail.com மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் 8220151966 அல்லது 9600595273 மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்.